திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி எது என்பது குறித்து நாளை இறுதி செய்யப்படும் என்ற அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் காங்கிரசுக்கும் ஒதுக்கப்பட்ட 10 இடங்கள் எது என்பது குறித்து நாளை வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? திமுக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் ஏற்கனவே தொகுதி பங்கீடு என்பது நிறைவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் 2 கட்சிகளுக்கு மட்டும் தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக அந்த காலதாமதம் என்பது தொடர்ச்சியாகவே நீடித்து வரக்கூடிய நிலையில் நாளை காங்கிரஸ் மற்றும் மதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் இறுதி செய்யப்படும் என்று தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. புதுவை உட்பட தமிழகத்தில் 9 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த 9 தொகுதிகள் என்னென்ன என்பதை அடையாளம் காண்பதற்காக நாளை காங்கிரஸ் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு முதலமைச்சரை நேரில் சந்தித்து தொகுதிகளை பெற இருப்பதாகவும் அந்த கையெழுத்து ஒப்பந்தம் என்பது நாளை கையெழுத்தாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மதிமுக தொடர்ச்சியாகவே திருச்சி தொகுதியை கேட்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தையில் காலதாமதம் என்பது நீடித்து வருகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வழங்கப்பட்டிருந்த அதே 10 தொகுதிகளையும் இந்த முறையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஓரிரு தொகுதிகளில் மட்டும் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் இடையே அந்த தொகுதிகளை மாற்றுவதற்கான திட்டம் என்பது திமுக வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கரூர், தேனி, திருச்சி உள்ளிட்ட தொகுதிகளை மாற்றுவதற்காக திமுக திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் தேனி தொகுதியை தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையுமே காங்கிரஸ் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்பதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாகவே காலதாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் நாளை இந்த உடன்பாடு எட்டப்பட்டு கையெழுத்தாகும் என்ற தகவல் தற்பொழுது திமுக சார்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல அதற்கு பிறகாக திமுகவில் யார் யாரெல்லாம் போட்டியிட்டிருக்கிறார்கள், திமுகவிற்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த பட்டியலை தயார் செய்வது, திமுக வேட்பாளர் பட்டியல் தயார் செய்வது, தேர்தல் அறிக்கைக்கான பணிகள் மேற்கொள்வது உள்ளிட்ட பணிகளையும் விரைவாக முடித்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாகவும் தற்பொழுது திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.